திருவாரூர் தெற்கு வீதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள 25 நிபந்தனைகளுடன் மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ் வணக்கம். விவரங்கள் என்ன யுவராஜ்? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தொடர்ந்து விஜய் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் கடந்த வாரம் சனிக்கிழமையின் பொழுது திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய இந்த 3 மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நேரத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாத நிலையில் இந்த மாவட்டங்களை 2 மாவட்டங்களாக மட்டுமே பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் வருகின்ற சனிக்கிழமை நாளை மறுநாள் நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்திற்காக நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் திருவாரூரில் தெற்கு வீதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அந்த மாவட்ட காவல்துறையிடம் அனுமதி கடிதம் கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அந்த கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது திருவாரூர் தெற்கு வீதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்காக மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாகவும் அந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கடந்த திங்கட்கிழமையின் பொழுது அனுமதி கோரி மனு அளித்திருந்த நிலையில் 25 நிபந்தனைகளுடன் காவல்துறையினர் அனுமதி அளித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த நிபந்தனைகளை ஏதேனும் மீறினால் பரப்புரையை இடையிலேயே நிறுத்துவதற்காகவும் காவல்துறையினருக்கு முழு அதிகாரம் உள்ளது என்கின்ற அந்த நிபந்தனையும் அதில் இடம்பெற்றிருப்பதாகவும் அதில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக அதாவது இதற்கு முன்பாக கொடுத்திருக்கக்கூடிய அதே நிபந்தனைகளின்படி ரோட் ஷோ நடத்தக்கூடாது எனவும் அதே போல இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பேச வேண்டும் என்கின்ற இப்படியான 25 நிபந்தனைகளானது இந்த திருவாரூர் மாவட்ட காவல்துறையானது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிபந்தனைகளும் இந்த விதிமுறைகளும் ஏதேனும் மீறி செயல்பட்டால் இந்த பிரச்சாரத்தை பாதியிலே நிறுத்துவதற்கு திருவாரூர் மாவட்ட காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது என்பதை ஒப்புதல் கொண்டு எழுத்துப்பூர்வமாக அந்த திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகள் எழுத்துப்பூர்வமாக எழுதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த மேற்கண்ட அந்த 25 நிபந்தனைகளுக்கும் ஒப்புதல் செய்யப்பட்ட பிறகே அவர்களுக்கு இந்த அனுமதியானது தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தில் திருவாரூர் தெற்கு வீதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்காக இந்த திருவாரூர் மாவட்ட காவல்துறையானது அனுமதி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.